தலைவா நீ வேற லெவல் தலைவா, வேற லெவல் தலைவா. இந்த நிறைய பேர் சொன்னானுங்க விஜய் அவர்கள் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டா விஜய்ன்ற ஒரு நபரே மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்னு. ஆனா இப்போ இந்த ஜெனரேஷன்ல இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியும். மக்கள் தெளிவாயிட்டாங்க. நாங்க சினிமாவை மறந்து தொலைஞ்சாலும் தொலைப்போமே தவிர எங்க தலைவர் விஜயை மறக்க மாட்டோம் அப்படின்னு சினிமாவை மறந்துட்டு விஜய் அவர்களை பார்க்க டிவி முன்னாடி உட்காந்துட்டாங்க. டெய்லியும் எல்லா வீட்லயும் நியூஸ் சேனல் தாங்க ஓடிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர் என்ன ஆலோசனை பண்றாரு, என்ன திட்டத்தை கொண்டு வர போறாரு, இன்னைக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போறாரு, எத்தனை ஊழல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போறாருன்னு ரெடியா எல்லாம் மக்கள் எல்லாம் அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காரு தலைவர். இந்த அரசியல் சாக்கடைன்னாங்க. அந்த சாக்கடையை சுத்தம் செஞ்சு மக்கள் எல்லாத்தையும் அரசியல்ல இன்வால்மெண்ட் ஆகுறாரு. அவர் ஃபர்ஸ்டே சொன்னார்ல, ஏன் அரசியல்ல உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படையா இருக்கும். எல்லாமே நான் எது செலவு பண்றேன்னா மக்களுக்கு இந்த தொகையை கொடுக்குறேன்னா எல்லாமே வெள்ளை அறிக்கையில ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் நம்ம தலைவர். இப்ப ஒன்னு சொல்லுவாங்களே, தளபதியால் நான் தளபதிக்காகவே நான். தலைவர் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே செல்கிறார்கள். அதாவது இந்த மன்னர் ஆட்சியை ஒழிச்சு ஒரு மக்களாட்சி கொடுக்க வந்த தலைவர் தான் நம்ம தலைவர். அண்ணாக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு தலைவர் உண்மையா இருக்க போறாருன்னா அது நம்ம தலைவர்னு எல்லாரும் நியூஸ் சேனல்ல சட்டசபை எப்போ சட்டசபையில் நானே சொல்றேனே, அரசியல் தளபதி வரக்கு முன்னாடி சட்டசபைனா பெருசா ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏதோ சண்டை நடக்கும், என்ன சட்டை இழிச்சிட்டு போறாங்க, தூக்கி எறிகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துருப்போம். ரியலா சட்டசபையில இப்படி நடக்குமா இப்படின்னு ஒருத்தர் இருப்பார் சபாநாயகர். எல்லாமே எல்லாருமே தெளிவுபடுத்துறாங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. அடுத்து எப்போ அதாவது எப்போன்னு டேட்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள். அதாவது நம்ம பசங்களாம் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல நமக்கு இந்த ஹீரோயின் ராஷ்மிகாவா சமந்தாவான்னு பேசிட்டு இருந்த பசங்களா இப்போ அன்புமணி சௌமியாவா தமிழிசையா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மயப்படுத்துறதுக்கு ஒரே காரணம் தலைவர் விஜய் மட்டுமே. ஏதோ நாங்களாம் இந்த ஸ்கூல் படிக்கும் போது லீவு எப்போ விடுவாங்க, இந்த மழை பெஞ்சா அப்படின்றதுக்காக தான் நியூஸே போடுவோம். இப்போ நியூஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம் வீட்டில். அதுக்கு காரணம் தலைவர் மட்டும்தான். தலைவா உங்களுக்காக தான் எல்லாமே, எங்களுக்காக தான் நீங்க. நன்றி.